உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லட்சுமி எங்க இருக்க? கூப்பிடுறது காதல் வழியில உனக்கு? தாண்டாளு அம்மா வீட்ல இல்லையா? பா அம்மாவை கிச்சன்ல தான்ப்பா பார்த்தேன். ஏய் இரு, இப்போ நான் கூப்பிடுறேன் பாரு. அத்தை அத்தை என்ன மாப்ள கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, மாமா தான் உங்களை கூப்பிட சொல்றாரு. நீங்க பாருங்க மாப்ள, நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன். தேவையில்லாம யாரும் என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க மாப்ள. கண்டவங்களுக்காகலாம் என்ன கூப்பிட வேண்டாம். லட்சுமி நெல்லு, என்னாச்சு உனக்கு? நேத்து நடந்ததெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஓ, அத பொய்யின் வேற சொல்றீங்களா? மா இல்லம்மா, இல்ல இவன் பண்ண வேறதான் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ நம்பவே மாட்டல. ஏய், தேவையில்லாம இதுக்குள்ள என்ன இருக்காது சரியா? இது உங்க அப்பா அம்மா பிரச்சனை. நான் தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ள தலையிட மாட்டேன். உன்ன மாதிரி அடுத்தவங்க மேல பழியும் போட மாட்டேன். ஏய், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் அம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பி பேசிட்டு இருக்காங்க. மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு உன் வாயிலே சொல்லிடு அவங்க கிட்ட. என்ன என் வாயில சொல்லும்? எது உங்க அப்பா தனியா உட்காந்து போன் பேசிட்டு இருந்ததெல்லாம் சொல்ல சொல்றியா? இல்ல கரண்ட் பட்டியில இடம் வாங்கி குடிசை கட்டி ராக்கம்மா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, அதை சொல்ல சொல்றியா? வேற ஆண்டாளு, உன் புருஷன் காட்டி தான் பேசாம இருக்கேன். தேவையில்லாம என் மேல பழிய போட்டு என்னையும் என் பொண்டாட்டி பிரிக்க நினைச்சான்னு வெய்யே சொல்லி வச்சிரு. அம்புடுதான் புருஷன் பொண்டாட்டியா பிரிச்சு வச்சு அழகு பாக்குறது நானு இல்ல. பார் என்னென்ன பேசுறான்னு உங்க அப்பா பான்றதெல்லாம் பண்ணிட்டு. யாரியா வேண்டாமையா சொல்லிப்புட்ட. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அங்க என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து நீங்க தான் புருஷன்னு சொல்லிட்டு போறா. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் என்ன அவர்கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? பாத்துக்கிட்டே இருக்க. தப்படே சொல்லுங்க. ஏ லட்சுமி, உன் மனசை தொட்டு சொல்லு. இந்த 30 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு துரோகம் செஞ்சிருக்கனா? அத இப்ப பண்ணிட்டீங்களே. 30 வருஷமா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல மண் குடத்தை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டீங்களே. ஏய் கிறுக்கு பிடிச்சவள, அவ யாருன்னு எனக்கு தெரியாதுடி. ஆமா ஆமா, நான் கிறுக்கிதான். கோணலா இருந்தாலும் என் புருஷன் தான், குருடனா இருந்தாலும் என் புருஷன் தானு உங்களையே கட்டிட்டு வாழ்ந்த பாருங்க. நான் கிறுக்கிதான். மா ஆமாமா, உண்மையாவே உனக்கு இருக்குதான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன நடந்துச்சுன்னே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இங்க பாரு, இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற சண்டை. பெத்தவளா இருந்தாலும் சரி, நான் பெத்ததா இருந்தாலும் சரி, யாரும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கும் புருஷனுக்கும் நடுவுல நான் வரேனா? ஏய், இப்ப எதுக்கு இந்த புள்ளைய வெஞ்சிட்டு இருக்க? நீ நேத்து வந்துட்டு போனவ யாருமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளும் நானும் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க? ஏங்க, எனக்கு 3 வயசா இருக்கும் போதே எங்க மாமா மடியில உட்கார வச்சு ஐயனார் கோவில்ல காது குத்திட்டாங்க. நீங்க ஒண்ணு புதுசா காது குத்த வேண்டாம். ஏய், அட சத்தியமா அவள யாருன்னு எனக்கு தெரியாதுடி. எத்தனை சத்தியம்? இந்த 30 வருஷத்துல நீங்க பண்ணாத சத்தியம் இருக்கா? 30 வருஷம் மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருக்கியே. ஆனா 30 வருஷத்துல என்ன புரிஞ்சுக்கிற லட்சணம் இதான உனக்கு? ஏன் முந்தா நேத்து வந்தவ உங்களை என்னை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டாளா? சின்ன புள்ள மாதிரி நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச என்ன ஏமாத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏய், உனக்கு இப்ப நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையேடி. அதான் வந்தாலே அந்த ராங்கம்மா, அவ எல்லாத்தையும் புரிய வச்சுட்டா. அது போதும். பத்தாததுக்கு அவகிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அப்ப நீங்க அமைதியா தானே இருந்தீங்க? அவ தைரியமா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டப்பவும் அமைதியா தானே நின்னுட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப என்கிட்ட மட்டும் கத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நான் மட்டும் தான் இழுச்ச வாயி. ஏய் சரிடி, நான் உனக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா நீ? அது உங்கள்ட்ட ஆதாரம் இருக்காடி? உங்கள்ட்ட தப்பு செஞ்சது நீங்க, ஆதாரம் கொடுக்க வேண்டியது நானா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். மா, அப்பா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், உன்னை நான் இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிருக்கேன். உங்க 2 பேருக்கும் நான் தானே புள்ள. நான் தலையிடாம வேற யார் தலையிடுவா? நீ என்னைக்கு எனக்கு புள்ளையா இருந்திருக்க? உங்க அப்பாக்கு மட்டும் தானே புள்ளையா இருந்திருக்க. இவர் யாரையாச்சும் கத்தி எடுத்து குத்தனா கூட இவரா குத்தல, அவனா வந்து குத்திக்கிட்டான்னு தானே நீ சொல்லுவ எல்லார்கிட்டயும். சரி சரி அத்தை,
எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் விசாரிப்போம். கோவப்படாதீங்க, விடுங்க. மாப்ள, இவளுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வராதீங்க. சரிடி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் நானு? பாத்தியாடி உங்க அப்பாவ? கொஞ்சமாச்சும் தப்பு பண்ணன்ற குற்ற உணர்ச்சி இருக்கா? எவ்வளவு திமிரா பேசுறாரு பாரு. என்ன வேணும் நான் கேட்டீங்க? உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல அந்த ராக்கம்மா பொண்டாட்டியான்னு தெரிஞ்சே ஆகணும். இருங்க பாத்துக்கிறேன். மா ஏத்தா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறாவ? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதானே முளைக்கும். அன்னைக்கு எங்களை பிரிச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்க பிரியறீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்க்குறோம். சிம்பிள். எப்படி இங்கிலீஷ்? இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கேடா. எல்லாம் தெரிஞ்சு தாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அமைதியாரு. அம்மா, என்னம்மா பேக்கோட வந்து நிக்கிற? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏதா லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவசரப்படாத சொல்லி போட்ட. ஆமா, அவசரப்பட்டது நான் இல்ல, நீங்க தான். அன்னைக்கு சீதா தேவில இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பொம்பளைங்க வரைக்கும் தீயில இறங்கி நாங்க தப்பே பண்ணலன்னு நிரூபிக்கணுமா? இன்னைக்கு நீங்க நிரூபிங்க. உங்களுக்கும் அந்த ராக்கமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரேன். மா, ஏய் லட்சுமி, சொல்றத கேளுமா. லட்சுமி, ஆண்டலு, சூடா ஒரு கிளாஸ் இஞ்சி டீ கிடைக்குமா? விஷம் இருக்கு, வேணுமா? அது நீயும் உங்க அப்பாவும் பாதி பாதி குடிங்க. நான் வெளியே போய் நல்ல டீ எல்லாம் குடிக்கிறேன். திருந்தவே மாட்டேன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. வாங்கம்மா. தமிழ், நீ போய் பாட்டி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. அம்மா உட்காருங்க. பாட்டி, இந்தாங்க பாட்டி. தமிழ், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. லேட் ஆச்சுல. பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரி. பாட்டி, நான் வர வரைக்கும் இங்கதான் இருப்பீங்களா? இனிமே நான் இங்கதான் இருப்பேன். நீ போயிட்டு வா. சரி பாட்டி, அம்மா போயிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.